விடியற்காலை. கிராமம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிராமத்தில் இருந்த ஒருவர் தன் வேலையை பார்ப்பதற்காக நடக்கத் தொடங்கினார். சில மணி நேரத்தில் அவர் ஒரு சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதை பார்த்ததும் அவர் திகைத்து தன் கண்களுக்கு நம்பவே முடியாமல் நின்றார். சிறிது நேரத்தில் அவர் சுதாரித்து கிராமத்திற்கு சென்று கிராம மக்களிடம் இதை கூறினார். கிராம மக்கள் அங்கு சென்று சடலத்தை பார்த்து பயந்து நின்றனர். பின்னர் அவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தனர். காவல் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினார்கள். அந்த நபர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார் என்றே தெரிய வந்தது. ஆனால் அவர்கள் எந்த தடையும் அடையவில்லை. வழக்கு கிடப்பில் போகின்றது. காலங்கள் கடந்து கிராமம் நலமாக இயங்கினது. ஆனால் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தது. கிராமத்திற்கு வெளியே ஒரு வாகன விபத்து ஏற்பட்டது. 2 நபர்கள் உயிரிழந்தனர். இதை கேட்ட கிராம மக்கள் மீண்டும் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். ஆனால் எந்த தடையும் கிடைக்கவில்லை. இந்த வழக்கும் கிடப்பில் போகின்றது. சிறிது காலத்திற்கு பிறகு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவன் காட்டிலிருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு மர்மமான நிழலை பார்த்து பயந்து ஓடினான். கிராமத்திற்கு சென்று இதை கூறினான். கிராம சபை கூடியது. பெரிய விவாதம் நடைபெற்ற பின் மூவர் ரவி, மோகன், சுரேஷ் இணைந்து அந்த மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தனர். மூவரும் அந்த மாளிகைக்குள் சென்று அங்கு ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தனர். அந்த உருவம் திடீரென அழகிய பெண்ணாக மாறியது. இது பார்த்த ரவி, மோகன், சுரேஷ் தலை தெறித்து ஓடினார்கள். அந்த பெண்தான் அவள் என்று ரவி கேட்டான். சுரேஷ் பதில் அளித்தான், ஆம், அவளைதான். இது கேட்ட மோகன், அவள் இங்கே என்ன செய்கிறாள் என்று கேட்டார். அவள் இன்னும் சாகவில்லை என்று சுரேஷ் கூறினான். மோகன், சிவராஜனை கொன்றது அவள்தான். சுரேஷ், அதை பற்றி நம்மால் யோசிக்க முடியாது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். மூவரும் அதிர்ச்சியுடன் அந்த மாளிகையை விட்டு வளைந்தனர். அந்த இரவு அவர்கள் உறக்கமே வரவில்லை. சில வாரங்களுக்குப் பிறகு மோகனின் வீட்டிற்கு வந்த கிராமவாசி ஒரு விஷயத்தை கூறினார். அதை கேட்ட மோகன் அங்கு ஓடினான். அங்கு சென்றபோது மோகன் அதிர்ச்சியடைந்தான். கிராமத்திற்கு பின்புறம் உள்ள ஒரு தோட்டத்தில் ஒரு கிணற்றைச் சுற்றி மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். அது என்ன நடந்தது எனக் கண்டுகொண்டு மோகன் அதன் மீது ஓடினான். கிணற்றுக்குள் ரவி சடலமாக கிடந்தான். இதை காணும் மோகனுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் கேட்டான், இதை எப்படி நடந்தது? நேற்று இரவு என்னுடன் இருந்தவன் இன்று எப்படி சடலமாக இருந்திருக்க முடியும்? அந்த இரவு மோகன் கவலையுடன் அடுத்தது என்ன நடக்கும் என்று யோசித்து பயந்தான். இதை பின் மோகனின் இன்னொரு நண்பன் சுதேசம் தற்கொலை செய்து கொண்டான். இது கேட்டு மோகன் அதிர்ச்சியடைந்தான். அவன் இப்போது தன் நண்பர்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்று ஆராய்ச்சி செய்து அடுத்த அத்தியாயத்தை தொடங்கினான். ஒரு நாள் கிராம சபை கூட்டம் நடந்தது. அதில் 5 பேர் ஒரு விவாதத்தில் சேர்ந்தனர். அதில் முடிவெடுக்கப்பட்டது கிராமத்தை விட்டு வேறு ஊருக்கு செல்வது என்று. ஆனால் மோகன் இத்தகைய முடிவில் கலங்கினான். அவன் தன் நண்பர்களின் மரணத்திற்கான காரணத்தை தேடும் முடிவு எடுத்தான். நாம் எப்படி ஒரு வழியை தொடர்ந்தாலும் அந்த மாளிகைக்கான மர்மம், அந்த பெண்ணின் கதையும் தொடர்ந்தது.